சென்ற வகுப்பில் பழையாறை நகரிலிருந்து சத்தி முற்றம் என்று சொல்லக்கூடிய தலத்தினுக்கு அன்பர்கள் புடைசூழ வந்து சேருகிறார் சம்பந்தர். சத்தி முற்றத்திற்கு முன்பு இருந்த பழையாறை பதியை சென்று வணங்கிய அந்த பழையாறை பதியில் உள்ள மேற்றளி என்று சொல்லக்கூடிய இறைவன் குடிகொண்டுள்ள தலத்தினை சென்று வணங்கினார். ஆயினும் அங்கு அவரால் எழுதப்பட்ட பதிகம் நமக்கு கிடைக்கல. அந்த பழையாறை என்பது நான் ஏற்கனவே சொன்ன சோழ வரலாற்றிலே, குறிப்பாக பிற்கால சோழர் வரலாற்றில் பழையாறை என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க நகராக இருந்த ஒன்று. இந்த பழையாறையை அடுத்து இருக்கக்கூடிய நகரம் சத்திமுற்றம். அதை பற்றி சென்ற வகுப்புல கூட ஒரு புலவர், சத்திமுற்றத்து புலவர் பாடின தனிப்பாடலில் இருந்து அந்த நாரையை தூது விடுத்ததான பாடலை சொன்னோம். இப்ப சத்திமுற்றத்துல சம்பந்தருக்கு ஒரு பெரிய இறையருள் கிடைக்க இருக்கின்றது. அந்த செய்தியை இனி தொடர்ந்து பார்க்க இருக்கும். ஏற்கனவே நாம பார்த்தோம், இவர் கோடை காலத்துல பயணப்படுகிறார். அந்த கோடை காலம் இவரையும் இவரை சார்ந்த அன்பர்களையும் பெருமளவிலே வாட்டுகிறது. இங்கெல்லாம் கொஞ்சம் விவாதத்திற்கு உண்டான இடம். எத்துணை பேர் அதை விவாத பொருளாக பார்க்கிறீர்கள்னு பாருங்க. வெம்மை தரு வேனில் இடை வெயில் வெப்பம் தணிப்பதற்கு மும்மை நிலை தமிழ் விரகர் முடி மீதே சிவபூதம் தம்மை அறியாதபடி தன் தரள பந்தர் எடுத்து எம்மை விடுத்து அருள் புரிந்தார் பட்டீசர் என இயம்ப. அந்த பட்டீஸ்வரத்துல இருக்கக்கூடிய, அதாவது சத்திமுற்றம், அதை தாண்டி பட்டீஸ்வரம், குடந்தைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த பட்டீஸ்வரம் கோயிலை சென்று பாருங்கள். மிக உன்னதமான சிற்பக்கலையினுடைய இருப்பிடமாக திகழ்வதை பார்க்கலாம். அது மைய அரசினுடைய நேரடி மேற்பார்வையில கொண்டு வரப்பட்டுள்ள ஒரு மிகச்சிறந்த கோவில். போய் பார்க்க வேண்டிய தலம். ஆகவே சத்திமுற்றத்திலிருந்து பட்டீஸ்வரம் கடுமையான வெம்மை காலத்துல இவர் பயணிப்பதினால் வெம்மை தரு வேனில், வெப்பத்தை தரக்கூடிய முது வேனில் காலம், முதுமையான வேனில் காலம் என்றால் கடுமையான கோடை காலம். வெயில் வெப்பம் தணிப்பதற்கு, அந்த முதுமையான கோடை காலத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிப்பதற்கு, குளிர்விப்பதற்கு சம்பந்தருக்கு என்ன கிடைத்ததா? மும்மை நிலை தமிழ் விரகர். அழகான வார்த்தை. நான் ரொம்ப மும்மை நிலை தமிழ் விரகர் அப்படின்றது, மும்மை நிலைனா தமிழை 3 தமிழ்னு சொல்லும் மரபு உண்டு. இயல், இசை, நாடகம். ஆகவே இந்த 3 தமிழையும் நன்கு உணர்ந்தவராகிய, அதுவும் எப்படியா, தமிழ் விரகர், தமிழின் மீது மாளாத ஈடுபாடும் பற்றும் ஆர்வமும் கொண்டுள்ளவர். ஆகவே விரகர். ஆகவே மும்மை நிலை தமிழ் விரகர் முடி மீதே, முடி மீதுன்னு அவரினது தலையின் மீதாக சிவபூதம், சிவனாருக்கு உரியதாகிய பூதம் ஒன்று என்ன செய்ததா? தம்மை அறியாதபடி. அந்த பூதம் குடையை பிடித்து கொண்டு நிற்கிறது. ஆனால் பூதத்தை யார் ஒருவரும் காண முடியாது. என்ன அழகான சொற்கோர்வை பாருங்க. ஏனென்றால் அது பூதம். இறை அருளினாலே, இறைவன் பணித்ததினாலே, இறைவனோடு இருக்கக்கூடிய பூதங்களுள் ஒன்று
ஞான சம்பந்தருக்கு குடை பிடிக்க வருகிறது, அந்த பூதத்தினது உரு தெரியவில்லை என்று எழுதுகிறார் சேக்கிழர். தம்மை அறியாதபடி பூதமாகிய தன்னை பிறர் யார் ஒருவரும் காண இயலாத நிலையில தன் தரள பந்தர் எடுத்து, தன்னுன்னா குளிர்ச்சி, தரளம்னா முத்து, குளிர்ச்சி பொருந்திய முத்துக்களினால் ஒரு பந்தலை எடுத்தது. பந்தர் என்பது பந்தல் என்பதனுடைய கடைப்போலி. ஏற்கனவே சொல்லி இருக்க, இந்த கடைப்போலி என்பது ஒரு எழுத்திற்கு பதிலாக மற்றொரு எழுத்து நிற்கும், ஆனால் பொருள் மாறாது. உண்மை சொல்லுதுன்னா பந்தல். அந்த பந்தல் என்பதை பந்தர்னு சொல்லலாம். இந்த எழுத்துக்களினது மாறாட்டத்தை போலின்னு சொல்லுவார்கள். ஆகவே எழுத்து மாறி நிக்கலாம், ஆனா பொருள் மாறக்கூடாது. இப்ப சென்னை தமிழ்ல இந்த மாதிரி போலி ஒலியன்கள் நிறைய உண்டு, நிறைய பேசி இருக்கும். போய்விட்டான் என்பதை பூட்டான்னு தானே சொல்றோம் சென்னையில. இந்த மாதிரியான மாற்று ஒலிகள் பொருளை மாற்றாமல் இருந்தால் அதுக்கு பேர் போலின்னு பேர். ஆகவே பந்தர் எடுத்து எம்மை விடுத்து அருள் புரிந்தார். ஆகவே அந்த குளிர்ச்சி தரக்கூடிய முத்து பந்தலை எடுத்து பிடித்து நின்றது பூதம் என்ன சொல்லிற்றா, எம்மை விடுத்து அருள் புரிந்தார். என்னிடம் இந்த குடையை எடுத்து சென்று சம்பந்தனுக்கு மேலாக பிடி என்று சிவபெருமான், பட்டீச்சிரத்தில் உள்ள சிவபெருமான் எனக்கு ஆணையிட்டார். அதனால் இதனை பிடிக்க வந்தேன்னு பூதம் சொல்லியது. இப்ப ஞான சம்பந்தர் வெம்மையில வரக்கூடாது என்பதற்காக இறை அருளினாலே குடை கிடைத்ததுன்னு கேட்டா, இந்த ஞானசம்பந்தர் ஏறி வரக்கூடிய பல்லக்கு, அதனை சுமக்கக்கூடியவர்களுக்கு வெம்மையானது பாதிக்காதான? இதற்கு இந்த மாதிரி கேள்விகள் தான் பிற்காலத்துல இந்த கடவுளினது மறுப்பாளர்கள் ரொம்ப சாமர்த்தியமாக கேட்பதாக எண்ணிக்கொண்டு சில கேள்விகளை முன்வைப்பார்கள். இப்படி ஒரு கேள்வி, சம்பந்தருக்கு மட்டும் இறைவன் குடை கொடுத்தான் என்றால், சம்பந்தர் ஏறி வரக்கூடிய பல்லக்கை தூக்கி வரக்கூடியவர்களுக்கு இறையருள் கிடைக்கலையான்னா? சம்பந்தருக்கு குடை கிடைத்தது என்பதை தெரிந்து கொண்ட சம்பந்தர் தனக்கு இறையருளால் குடை கிடைத்தது, தான் வெம்மையிலே செல்லுதல் என்பது இறைவனுக்கு ஏற்றுக்கொள்ளுவதா இல்லை என்ற உணர்வு எப்பொழுது தெரிந்ததோ, இயல்பாக அவர் என்ன செய்வார், தன் பல்லக்கை சுமந்து வரக்கூடியவர்களையும் நீங்கள் வெம்மையான அந்த நேரத்துல பல்லக்கை சுமக்க வேண்டாம்னு பணித்திருப்பார். இதுதான் அடிப்படை, இதுதான் மரபாக கருதப்படுகிறது. தனக்கு ஒரு ஆதரவு, தனக்கு ஒரு நன்மை நடக்கிறது என்றால் அந்த நன்மையை தான் பெற்றது போல தன்னை சார்ந்தவர்களும் பெறுதல் என்பதுதான் சரியானது என்ற உணர்வை அருளாளர்கள் தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வார்கள். அதனால மற்றவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிற்றுன்னே கேட்க வேண்டாம். மற்றவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிற்று என்ற கவலையே வேண்டாம். பக்தி இலக்கியத்துல இவைகளெல்லாம் சொல்லுதற்குரிய வழி இல்லாமலேயே புரியப்பட வேண்டிய இடங்கள். இறையடியாருக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதுன்னா அந்த நன்மையானது ஏனைய பிற மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதினால்தான் இறையடியாருக்கு அந்த அருள் கிடைக்கிறது. வள்ளுவர் சொல்லுவார், மருந்தாகி தப்பா மருந்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி. ஒரு மிகப்பெரிய அருளாளன் கையில இருக்கக்கூடிய செல்வம் அவனுக்கு மட்டுமின்றி அவனை சார்ந்த சமூகத்திற்கும் சென்று செலவாவது போல. எது போல்னா மருந்து மரம் போல. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம். ஒரு ஊர்ல ஒரு மருந்து மரம் இருக்குன்னா
அந்த மருந்து மரத்தின் கண் உண்டான மருத்துவ தன்மை உடைய காயையோ கனியையோ இலையையோ மரத்தினது பட்டையையோ வேறையோ தெரிந்தவர்கள் எடுத்து மக்களுக்கு கொடுக்க போறார்கள், அவ்வளவுதானே. அது போல ஒரு சமூகத்துல ஒருவனிடம் செல்வம் இருக்கிறது என்றால் அந்த செல்வத்தை கொண்டு அவன் மட்டும் சுகித்திருக்க போவதில்லை. அப்படிப்பட்ட சமூகம் பழைய காலத்துல இல்லை. சங்க இலக்கியத்துல ரொம்ப அழகான ஒரு பாடலை நான் பல நேரங்கள்ல சொல்லி இருப்பேன். வறுமையோடு இருக்கக்கூடிய பாணன் தன் வறுமையை போக்க மற்றொரு மன்னனிடம் சென்று பாடி பொருள் பெற்று வருவான். அந்த பொருளை மனைவியிடம் கொடுத்து விட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த பொருளை நாம் கொண்டு வந்திருப்பதினாலே இது நமக்கு மிகுதியான பொருளாக ஆயினால் நீ என்ன செய்யலாம், என்னை நாடி வருபவர்களுக்கு நானும் கொடுக்கிறேன், உன்னை நாடி வருபவர்களுக்கு என்னை கேட்டுக்கொண்டு கூட நீ கொடுக்க வேண்டாம், உன்னாலும் இயன்றதை கொடு. இந்த மரபு அப்படி இருந்த மரபு. நம்மிடம் உண்டான செல்வம் நம்முடைய தேவைக்கு மிகுதியாக இருந்தால் இது மாற்றாருக்கு பயன்பட வேண்டும் என்ற மனோநிலையோடு வாழ்ந்த சமூகம். இந்த சமூகத்தை பிற்காலத்துல கண்ணதாசன் காலக்கணிதன்ற ஒரு தலைப்புல கவிதை எழுதும் போது சொல்ற, உண்டாயின் பிறர் உண்ண தருவேன். எனக்கு தேவைகள் முடிந்து விட்டதுன்னா அதுக்கு மீதி இருக்கிறத கொடுத்துருவேன் எல்லாரும். இல்லாயின் என்னிடம் பொருள் இல்லை என்றால் பிறர் இல்லம் சென்று தட்டுவேன். எனக்கு அந்த பிறரிடம் சென்று தட்டி கேட்பதில் கூச்சமும் இல்லை, என்னிடம் மிகுதியாக உள்ள செல்வத்தை பிறருக்கு கொடுப்பதில் கர்வமும் இருந்ததில்லை. இப்படி எல்லோரும் வாழ தலைப்படக்கூடிய ஒரு சமூகம் இருந்ததுன்னா அந்த சமூகத்துல வறுமை இருக்குமான்னு பாருங்க. இங்க வறுமைக்கு அடிப்படையே என்ன? யாரோ ஒரு சிலர் தன்னுடைய தேவைக்கு அதிகமாக பொருளை சேர்த்து வைப்பதினாலதான் இந்த சமூகத்துல வறுமை. எல்லோரும் எல்லாவற்றையும் இருப்பதை கொண்டு பகிர்ந்து உண்ண வேண்டும்ன்ற மனோநிலைக்கு தள்ளப்படட்டும். யார் வீட்டிலும் எதனையும் பாதுகாப்பாக சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வராது. பகிர்ந்து கொடுப்பது பலம், பகிர்ந்து கொடுப்பது வாழ்க்கையின் அழகுன்ற உண்மை புரிஞ்சு. அதனாலதான் அடுத்த கேள்வி, இறைவன் மனம் விரும்பி மனம் இறங்கி சம்பந்தருக்கு மட்டும் முத்துப்பந்தலை தந்து உதவ ஒரு பூதகணத்தை அனுப்புகிறான் என்றால் மற்றவர்கள் வெயிலிலே தடுமாற மாட்டார்கள்னா, தனக்கு இந்த குடை கிடைத்ததினால் தான் வெம்மையில உழலக்கூடாது என்பது இறைவனது திருவுள்ளம் என்றால் அந்த திருவுள்ளத்தினது நோக்கை புரிந்து கொண்ட சம்பந்தர் என்ன செய்வார்? வெம்மையான காலத்துல தனது பல்லக்கை தூக்குவதற்கு அன்பர்களை அனுமதிக்க மாட்டார். இதுதான் உண்மை. அதனாலதான் இவர்களுக்கு இறை அருளாளர்கள்னு பேரு. இறைவனது அருள் இவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த இறைவனிடம் இருந்து பெற்ற அருளை இவர் பிறருக்கு எடுத்து கொடுக்கிறார்கள். அதுதான் அழகு. எல்லாவற்றினுக்கும் இறைவனே வந்து கொடுக்க முடியுமான்னு முடியாது. இந்த ஊருணி நீர் நிறைந்தற்றே அது மாறி பேர் அறிவாளன் திருன்றது போல எல்லோரும் சென்று குடிக்கக்கூடிய அளவுல ஊர் குளத்துல நீர் சேகரித்து வைக்கப்படும், அவ்வளவுதான். அது போல யாரேனும் ஒரு மனிதனிடம் மிகுதியான செல்வம் இயற்கையோ இறைவனோ அவர்களினது அருளினாலே சென்று சேர்க்கப்படும். அதை கொண்டு அவர்கள் பிறருக்கு உதவுதலுக்கு முன் எடுப்பு செய்வார்கள். இதான் அடிப்படை. அதனால இது உடனே ஒரு கேள்வி, சம்பந்தருக்கு இன்னும் சொல்ல போனா அதை இன்னும் மிக குறுகிய மனப்பான்மையோடு விவாதிக்கிறவர்களும் உண்டு. இதெல்லாம் தான் நம்முடைய குறைபாடு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அவர்களை கூப்பிட்டு இங்க யாரும் கண்டிக்கிறதே கிடையாது. எந்த ஒரு இலக்கியத்தையும் அவர்கள் முழுமையமாக கற்பது கிடையாது. அதனை மேலோட்டமாக கற்று இந்த குறை இருக்கிறது, இவ்வாறு இருக்கிறது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இது கொஞ்சம் சொல்லியே ஆகணும்ன்றதுனால
ஒரு கம்பன் கழக விழாவில் அன்றைய முதல்வராக இருந்த ஒருவர் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு நம்ம கம்பராமாயண பகுதி நடத்தும் போது கூட இதை பேசியிருக்கோம். அவரை பேச சொல்லிய பொழுது கம்பன் ஒரு முரண்பாட்டிற்கு உரிய கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு எதை மேற்கோளாக காட்டினார் என்றால், இந்த அயோத்திமா நகரத்துல வள்ளல்கள் இல்லை, ஏனென்றால் அங்கு வறிஞர்கள் இல்லை, வறியவர்கள் இல்லை, வன்மை இன்மையால் ஓர் வறுமை இன்மையால் எழுதிட்டோம். அப்ப அங்க யாரும் யாரிடமும் பொருளை கேட்டு பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஆகவே வள்ளல்கள் இல்லை. அப்படிப்பட்ட செல்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்படி பேசின வள்ளுவன், மன்னிக்கணும், கம்பன் பின்னர் வரக்கூடிய பாடல்ல மந்தரையின் வாயிலாக என்ன சொல்லுகிறார்னா, ராமன் பட்டத்து அரசனானால் நாட்டினுடைய பட்டத்து அரசன் அது தாய் தான் முதன்மையாக மதிக்கப்படுவாள், கோசலை. கைகேயிக்கு அதனால் மதிப்பு இருக்காது. கைகேயை சார்ந்தவர்கள் யாரேனும் வந்தால் அவர்களுக்கு உதவ கைகேயி கோசலையிடம்தான் கேட்க வேண்டும். இப்படி ஒரு இழிநிலை கைகேயி உனக்கு தேவையா அப்படின்னு மந்தரை கேட்கிறாள். ஆகவே இது முரண்பாடு இல்லையா? அதான் கவிதையின் போக்கையும் புரிந்து கொள்ளுவதில்லை. நாட்டுல வறுமை இல்லை, ஆகவே வள்ளல்கள் இல்லை. அரண்மனைனா சில நடைமுறைகள் உண்டு. அந்த நடைமுறைய மாதிரி நீங்க செய்ய முடியாது. அங்க வறுமையெல்லாம் பிரச்சனை இல்லை, நடைமுறை. ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, புரோட்டோகால் அப்படின்னு. ஒரு அரண்மனையில மேற்கொள்ளப்படக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளையும் அந்த அரண்மனைக்கு உரியவராகிய தலைமை பொறுப்பில் உள்ள, ஆங்கிலத்துல சொல்லுவான் மதர் குயின்னுவான், அவர்களினுடைய அனுமதி பெற்றுதான் நடக்கும். என்ன காரணம்னா, உங்கள் இயல்புல ஏதாயிலும் செய்து விட்டால், அதனால் ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டால் செய்தவர்கள் அது பாதிக்காது. அந்த அரண்மனைக்கு உரிய தலைமை பொறுப்பில் உள்ளவர்களை தான் பாதிக்கும். இது விதி, ஒன்றும் வேண்டாம். ஒரு அமைச்சரவை இருக்கு, ஒரு அமைச்சர் ஏதேனும் தவறு செய்தால் அவரை பாதிக்கிறதுக்கு முன்னாடி தலைமை அமைச்சரை அது பாதிப்பு சென்று சேரும். இல்ல, உங்கள் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய அமைச்சகத்துல ஒரு அமைச்சர் இவ்வாறு இருக்கிறானேன்னு எல்லோரும் தலைமை அமைச்சரை தான் குற்றம் சாட்டுவார்கள். இது அரசு விதி, புரோட்டோகால். இதுதான் நாம நிறைய இடங்கள்ல ஒரு கவிதையின் போக்கும் அதன் கண் உண்டான பொருளும் அதன் மூலமாக எதனை ஆசிரியர் விளக்க வருகிறார்கள் என்பதை முழுமையுமாக தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய மனப்போக்கினுக்கு ஏற்றாற் போல கவிதையை சொல்ல ஆரம்பிக்கும். கிராமங்கள்ல பழமொழி உண்டு, எழுதுபவன் ஏட்டை கெடுப்பான், படிப்பவன் பாட்டை கெடுப்பான். உண்மை. எந்த சூழலில் இந்த பாடல் எதற்காக எழுதப்பட்டதுன்னு தெரிந்தது. குழந்தையாகிய சம்பந்தர் வெம்மையிலே செல்லுதனுக்கு வருந்தின இறைவன் தன் பூதகணங்களுள் ஒன்றை அனுப்பித்து அவருக்கு குடையை சென்று பிடின்னு சொன்னான்னா, இதனை உணர்ந்து கொண்ட சம்பந்தர் தனக்காக இறைவன் இறங்குகிறான், ஆகவே தன்னை சார்ந்தவர்களுக்கு நான் இறங்க வேண்டும் என்கின்ற ஒன்றை தானாகவே புரிந்து கொள்ளும். அதாவது ஆங்கிலத்துல சொல்லணும்னா இதுக்கு பேர் ஒரு செயின் ஆஃப் ஆக்ஷன். அறம் அப்படித்தான் வளருகிறது. நீங்கள் ஒருவருக்கு செய்த உதவி, அதனால் விளையக்கூடிய அந்த தொடர் நிகழ்வு, ஒருவரிலிருந்து மற்றொருவர், அவர் பிரிதொருவருக்கு என்று இந்த சங்கிலி தொடரானது வளர்ந்து கொண்டே போகிறது. இதுதான் அடிப்படை. அதனால தன் தரள பந்தர் எடுத்து எம்மை விடுத்து அருள் புரிந்தார், குளிர்ச்சி பொருந்திய முத்து பந்தலை கொடுத்து அனுப்பி இதை சம்பந்தனுக்கு சென்று பிடி என்று பூதமாகிய என்னிடம்
இறைவன் பணித்தார். இறைவன் பணித்தார், பணித்து அருள் புரிந்தார். வார்த்தையை கவனிங்க. என்னை பணித்தார், உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறது என்று சம்பந்தரிடம் இந்த பூதம் சொல்லியது. பட்டீஷர் என்று எம்ப பட்டீஸ்வரத்தில் உள்ள இறைவன் இவ்வாறு அருளினை செய்தான் என்று அந்த பூதம் சொல்ல, அவ்வுரையும் மணிமுத்தின் பந்தரும் ஆகாயம் எழ செவ்விய மெய்ஞானம் உணர் சிரபுரத்து பிள்ளையார் இவ்வினைத்தான் ஈசர் திருவருள் ஆகில் இசைவது என மெய்விரவு புலகமுடன் மேதினியில் மிசைத்தாழ்ந்த. அவ்வுரையும் இந்த பூதம் சொல்லின வார்த்தையும், நான் உருவம் கிடையாது, அந்த வார்த்தை ஆகாசத்துல அசிரியா கேட்டது. மணிமுத்தின் பந்தரும் அழகான முத்துக்களினால் செய்யப்பட்ட முத்து பந்தல், பந்தரும் ஆகாயம் எழ வானத்துல தோன்ற செவ்விய மெய்ஞானமுணர் சிறந்த உண்மையான ஞானத்தை உணர்ந்தவர். இந்த இடத்துலதான் அந்த வார்த்தைக்கு அழகு. ஏன் இந்த செவ்விய ஞானத்தை உணர்ந்தவர்னு போட்டார்னா, நமக்கு இறைவன் உதவினான் என்கின்ற உணர்வு இருந்தால்தான் நாம நம்மை சார்ந்தவர்களுக்கு உதவுவதற்கு உண்டான உணர்ச்சிக்கு உட்படும். நிறைய பேர் தெரிந்து கொள்ளணும். நாம நம்முடைய அன்றாட வாழ்க்கையில யார் ஒருவரினது உதவி இல்லாமல் நம்மால ஒரு கணம் வாழ முடியுமா? பாருங்க, இது ஏற்கனவே நிறைய விவாதித்திருக்கும். நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையில அதிகாலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்குகின்ற வரைக்கும் நம்மால் நுகரப்படக்கூடிய எந்த ஒரு பொருளும் நாம் தனித்து நின்று செயல்பட்டு அதன் மூலமாக அதை உருவாக்கினோமான்னு யோசித்து பாருங்கள். இல்ல, இததான் வள்ளுவர் சொல்றார், ஒத்தது அறிதல். உனக்கு உரியனவற்றை நீ அனுபவிப்பதற்கு தகுந்தாற் போல அந்த பொருளை உனக்கு தருதற்கு இந்த உலகில் பலர் உழைத்திருக்கிறார்கள். இதுக்கு பேர் ஒத்தது அறிதல். இதனை அறிந்து கொண்டால்தான் நீ உயிர் வாழ்வதற்கு சமமானவன். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இதனை புரிந்து கொள்ளாதவன் வாழுங்காலத்திலேயே பிணத்தினுக்கு இணையான தகுதியோடுதான் இருக்கும். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களால் இந்த உலக பொருள்கள் ஏதொன்றினுக்கும் கேடு வராது. ஏதொன்றினுக்கும் கேடு வராது. நம்மை சுற்றி வாழக்கூடிய இடத்துல நம்முடைய செயல்பாட்டினால் தூய்மை பேணப்படும். இதெல்லாம் நம்ம கிட்ட இப்ப கிடையவே கிடையாது. நான் ரொம்ப வருத்தப்படுவது உண்டு. என் வீட்டுக்கு எதிர்க்கேதான் இந்த மாநகராட்சியினுடைய குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது என்ன ஒரு வருத்தம்னா, வீட்டுல இருந்து குப்பைய அந்த டூ வீலர்ல எடுத்து வருவார்கள். ஆண் பெண் எல்லாருமே, அதில் யாரும் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. வந்து அந்த குப்பை தொட்டிக்கு ஒரு 5 அடி தள்ளி வண்டி என்ன கிட்ட போனா அதனுடைய நாற்றம் அதெல்லாம் இவர்களை பாதிக்கும். ஒரு 5 அடி தள்ளி வண்டியை நிறுத்தி அந்த குப்பைய ஒரு பாக்கெட்ல போட்டதை எடுத்து போடுவார்கள். பல நேரங்கள்ல இந்த பாக்கெட் கீழே விழும், கவனிக்க மாட்டார்கள், போய்கொண்டே இருப்பார்கள். சில நேரங்கள்ல அது மோதி அந்த பாக்கெட் உடைஞ்சு சிதறி குப்பையெல்லாம் தெருவில், அதற்கும் கவலைப்பட மாட்டார். எனக்கெல்லாம் இந்த மாதிரியான மக்களை பராமரிக்க அதிகாரம் கொடுத்து இருந்தால் அவர்களை வண்டியோட தூக்கி குப்பை தொட்டியில போட்டு. அப்போ நாம் நன்கு வாழுவதற்கு, நாம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நம்ம வீட்டுல இருக்கிற குப்பை நமக்கு ஒரு ஆரோக்கிய கேட்டினை தந்துவிடும் என்பதனால அதை எடுத்து சென்று போடுவதற்கு ஒரு இடத்தை உருவாக்கி அதில் தொட்டியை வைத்து
அதனை முன்பின் தெரியாத மாந்தர்கள் அனுதினமும் காலையிலும் மாலையிலும் தூய்மைப்படுத்துகிறார்கள்னு சொன்னா, இத நாம செய்வதாக நம்ம இங்கிருந்து அந்த குப்பை தொட்டியில கொண்டு போய் போனோம். இதற்கு கூட நாம் வணங்கி செய்வதில்லைன்னா அப்புறம் நமக்கு என்ன சமூக அறிவு இருக்குன்னு அர்த்தம். மனிதன் சொன்னா ஒரு சோசியல் பீயிங் தானே, இது என்ன பைத்தியக்காரம். நாம் இவற்றையெல்லாம் முயன்று சிந்திப்பதே இல்லை. குறைந்தபட்சம் நீங்க பொது தொண்டு எதுவுமே செய்ய வேண்டாம். நம்மால் பொது தொண்டினுக்கு, நம்மால் பொது வாழ்வினுக்கு எந்த ஒரு இடையூறோ சிக்கலோ வந்து விடாமல் இருப்பதற்கு உண்டான செயலை மட்டும் நாம செய்தாலேயே போதும். இது போன்று ஒவ்வொருவரும் செய்தால் வீதி தூய்மையா இருக்கும். அண்டை வீட்டாரோடு மிக நல்ல பழக்கம் ஏற்படும். ஒருவருக்கு ஒருவர் ஏதாயிலும் ஒரு விதத்துல உதவக்கூடிய மனப்பான்மையோடு வாழ முடியும். சார், மனித வாழ்க்கை என்பது ஒருவரை ஒருவர் அங்கீகரித்தலும் ஒருவரை ஒருவர் அனுசரித்தலும் தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஒருவர் செய்த நல்லதை அங்கீகாரம் செய்யுங்கள், அறியாமல் செய்த தவறை பொருட்படுத்தாமல் அனுசரியுங்கள், முடிஞ்சு போச்சு. இத சொல்றதுக்கு பக்தி இலக்கியம் வேண்டி இருக்கு. அதுதான் பக்தி. ஒருவனினது தனித்தன்மையை அங்கீகரித்தலும் அவனது குறைகளை தவிர்த்து அவனை அனுசரித்தலும் தான் பக்தி. இப்ப இறைவன் ஞான சம்பந்தருக்கு அருளினான்னா அவருக்கு தெரிய ஞான சம்பந்தர் கிட்ட இருக்கிற குறை நிறை, அந்த குறைய விலக்கி அவருடைய நிறைக்கு ஒரு அங்கீகாரம் இறைவனே தருகிறான்னா அந்த அருளை பெற்றதன் பின் நாமும் நம்முடைய அறிவினை பயன்படுத்தி அடுத்தவரினுடைய அறியாமையை குறை கூறாமல் உரிய அளவில் அவரை அங்கீகாரம் செய்யலாம் இல்லையா? அதனாலதான் இந்த வார்த்தை எப்படி செவ்விய மெய் ஞானம் உணர்தல், சிறந்த உண்மையான ஞானத்தை உணருதல். அறிதல் வேற, உணருதல் வேற. அறிதல் என்பது மூளை சம்பந்தப்பட்டது, உணருதல் என்பது மனது சம்பந்தப்பட்டது. அப்படி இருக்கணும். ஆகவே சிறபுரத்து பிள்ளையார், சிறபுரம் சீர்காழி, சீர்காழியை சார்ந்தவராகிய ஞான சம்பந்தர் இவ்வினைதான் ஈசர் திருவருளாகி, இவ்வாறு இந்த பூதகணத்தினால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட முத்து பந்தல் தான் இறைவனது திருவருள் என்றால் இசைவது என அதனை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று மெய் விரவு புலகமுடன், புலகம்னா மயிர் கூச்சல் எடுத்தல் பேர், இந்த ரோமாஞ்சலி, கூஸ்பம்ஸ். ஆகவே மெய்விரவு புலகமுடன் மேதினியின் மிசை தார்ந்தால், மேதினா உலகு, இங்க தர நெடுஞ்சான் கிடையாக நிலத்தில விழுந்து வணங்கினார். இறைவனது அருள் இதுவாக இருப்பது என்றால் இதனை நான் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த காட்சிய ஏனைய பிற அடியவர்களும் பார்க்கிறார்கள், பரவசப்படுகிறார்கள். ஞானசம்பந்தர் பெற்ற பேரருள் தான் என்னே, இறைவனே அவருக்கு தனது பூதகணங்களுள் ஒன்றை அனுப்பி முத்துப்பந்தலை தந்திருக்கிறான்னு எவ்வளவு பெரிய விஷயம். ஆகவே அது பொழுதே அணிமுத்தின் பந்தரினை அருள் சிறக்க கதிரொளிய மணிக்காம்பு பரிசனங்கள் கை கொண்டார் மதுரமொழி மறைத்தலைவர் மருங்கு இமையோர் பொழி வாச புது மலரால் அப்பந்தர் பூம்பந்தரும் போதும். ஒரு அழகான ஓமை. அது பொழுதே இப்படி வான வழியில ஒளி, முத்துப்பந்தலினது ஒளியும் அந்த பூதகணத்தின் ஒலியும் கேட்ட உடனே அணிமுத்தின் பந்தரினை, அழகான முத்துக்களினால் செய்யப்பட்ட அந்த பந்தலினை அருள் சிறக்க அடியவர்களெல்லாம் இறைவனது அருளினை வியந்து பாராட்டி கதிர் ஒளிய மணிக்காம்பு, அந்த பந்தரினை தாங்கி பிடிக்க கூடியதும்
ரத்தினங்களினால் இழைக்கப்பட்டதுமாகிய காம்புன்னா பிடி. இந்த பந்தர் எப்படி இருக்கும்னா இன்றைக்கு நாம கையாளப்படக்கூடிய குடை போல இருக்காது. அதுபோல திருப்பதி இறைவனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பெரியதோர் குடை போலவும் இருக்கு. அந்த கால மரபு எப்படின்னா முத்துக்களினால் நெய்யப்பட்ட அல்லது முத்துக்கள் சேர்த்து கோர்க்கப்பட்ட ஒரு கம்பளமா இருக்கும். அந்த கம்பளத்தினுடைய 4 முனைகளிலும் ஒரு துவாரம் இடப்பட்டது. அந்த துவாரத்துல கம்புகள் கொண்டு கோர்க்கப்பட்டது. அப்ப 4 பகுதிகளிலும் அந்த துவாரத்துல கம்புகளை நுழைத்து பிடித்து நின்றால் ஒரு பந்தல் மாதிரி அமையும். இது முத்து குடை இல்ல, முத்து பந்தல். பல்லக்குல முத்து பந்தல், அங்க முத்து குடை. அப்ப இந்த முத்து பந்தர் பிடித்தால் என்ன ஆகும்? பல்லக்க தூக்குறவரும் அந்த பந்தலுக்குள்ள இருப்பார்கள். அந்த பந்தலை 4 மூலைகளிலே பிடிக்கக்கூடியவர்களும் அந்த பந்தலுக்குள்ள இருப்பார். அதனால அந்த வார்த்தையை போட்டார், கதிர் ஒளிய மணிக்காம்பு பரிசனங்கள். அந்த சம்பந்தர் பின்னே அவருக்கு தொண்டு செய்தற்கு உடனாக வரக்கூடிய பரிசனங்கள்னாக்க அந்த உடன் வந்த ஏவலர்கள் அந்த பூதத்தினால் கொடுத்து செல்லப்பட்ட அந்த பந்தலினது காம்புகளை தங்கள் கையிலே பிடித்து கொண்டார்கள். மதுர மொழி மறைத்தலைவர், மதுரம்னா இனிமை, இனிய மொழிகளை உடைய ஞான சம்பந்தர், மறைத்தலைவர் வேதங்களை உணர்ந்தவராகிய ஞான சம்பந்தர், மருங்கு இமையோர் பொழிவாச புது மலரால். இந்த காட்சியை வானவெளியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் எல்லாம் புதிய மலர்களினால் அந்த பந்தல் மீது அர்ச்சனை செய்தார்களாம். இறையருளை வியந்து பாராட்டி சம்பந்தருக்கு பூவினை தூவி ஆசி வழங்கினார்களாம். ஆகவே அந்த பந்தல் முழுவதும் எல்லோராலும் தூவப்பட்ட மலர்கள் நிறைந்து போனதினால் அந்த முத்து பந்தலானது மலர் பந்தல் போல காட்சி அளித்தது. பொழிவாச புது மலரால் அப்பந்தர் பூப்பந்தரும் போலும், மலரால் செய்யப்பட்ட பந்தலை போலும் அது காட்சியளித்தது. தொண்டர் குழாம் ஆர்ப்பெடுப்ப ஸ்ருதிகளின் பெருந்து உழனி என் திசையும் நிறைந்து ஓங்க எழுந்தருளும் பிள்ளையார் வெண்தரள பந்தல் நிழல் மீதனைய திருமன்றில் அண்டர்பிரான் எடுத்த திருவடி நீழல் என அமர்ந்தார். என்ன அழகு பாருங்க. தொண்டர் குழாம் ஆர்ப்பெடுப்ப, இந்த மேலிருந்து தேவர்கள் பொழிந்த மலர், அந்த அற்புதமான காட்சியை பார்த்த அடியவர்களெல்லாம் ஆரவாரம் செய்தார்கள். ஆர்ப்பெடுப்ப ஸ்ருதிகளின் பெருந்துழனி, ஸ்ருதிகள் அப்படின்னு சொன்ன வேதம், ஸ்ருதிகளினுடைய மறைகளினுடைய பேர் ஒலியானது பெருந்து துழனி என் திசையும் நிறைந்தோங்க, 8 திக்குகளிலும் வேதத்தின் கோஷம் பெருகியது, நிறைந்தோங்க எழுந்தருளும் பிள்ளையார். அந்த பந்தலின் கீழாக எழுந்தருளக்கூடிய பிள்ளையாராகிய ஞான சம்பந்தர் வெண்தரள பந்தர் நிழல் மீதனைய, வெண்மையான குளிர்ச்சியை தரத்தக்க முத்துக்களினால் ஆன பந்தரின் நிழல், அந்த பந்தரின் கீழாக மீதனைய நிழல் தரக்கூடிய பந்தல் இவருக்கு மேலாக இருக்க, திருமன்றில் அண்டர்பிரான் எடுத்த திருவடி, இறைவன் மன்றிலே நடனமாடக்கூடிய போது அவனது இடது பாதத்தை தூக்கி நிற்கிறான் அல்லவன், அந்த பாதத்தின் கீழாக நின்று இறையருள் பெற்றது போல மகிழ்ந்தாராம் சம்பந்தர். மீதனைய திருமன்றில் அண்டர்பிரான் எடுத்த திருவடி நீழல் என அமர்ந்தார்.
சிவபெருமான் திருவடியின் கீழாக அமர்ந்ததற்கு இணையாக அந்த முத்துப்பந்தலினது குளிர்ச்சியில கீழே அமர்ந்து கொண்டார் ஞான சம்பந்தர். அப்ப முத்துப்பந்தர் தரக்கூடிய குளிர்ச்சியும் இறைவன் திருவடியின் கீழ் அமருதலும் ஒரு தன்மைத்தான குளிர்ச்சியோடு இருந்ததுன்னு சொல்லிட்டேன். பாரின் மிசை அன்பருடன் வருகின்ற மன்னிக்கணும், பாரின் மிசை அன்பருடன் வருகின்றார் பன்னகத்தின் ஆரம் அணிந்தவர் தந்த அருட்கருணை திறம் போற்றி ஈர மனம் களி தழைப்ப எதிர்கொள்ள முகமலர்ந்து சேர வரும் தொண்டருடன் திருப்பட்டீஸ்வரம் அணைந்தார். எப்படியா? பாரின் மிசை அன்பருடன், தன்னை தொடர்ந்து வரக்கூடிய அடியவர்களாகிய இறை அன்பர்கள், அவர்கள் எல்லாம் ஆரவாரமான தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த அன்பருடன் என்னாச்சு? அந்த தொண்டர்கள் அவர்களோடு சேர்ந்து வரக்கூடிய ஞான சம்பந்தர் என்ன செய்தார்? பன்னகத்தின் ஆரம் அணிந்தவர். பன்னகம்னா பாம்பு. பாம்பினை மாலையாக அணிந்தவராகிய சிவபெருமான் பன்னகத்தின் ஆரம் அணிந்தவர் தந்த அருட்கருணை திறம் போற்றி, இறைவனால் அருளப் பெற்ற அவரினது பெரியதோர் கருணையை போற்றி. ஏனென்றால் பிள்ளையாகிய நான் வெம்மையிலே உழன்றுவிடக் கூடாது என்பதற்காக கருணையோடு இறைவன் கொடுத்தருளின அந்த பந்தலினை பார்த்து இப்படிப்பட்ட அருளாளனாய் இறைவன் இருக்கிறானே என்று அந்த இறைவனினது கருணை திறத்தினை போற்றி ஈர மனம் களி தழைப்ப. ஈரம்னா அன்புன்னு அர்த்தம். அன்பு நிறைந்த இவரது உள்ளமானது களிப்பு கொள்ள முகமலர்ந்து சேர வரும் தொண்டருடன், இவரை எதிர்கொண்டு மகிழ்ச்சியோடு வரக்கூடிய அடியவர்கள் திரு தொண்டர்களுடன் எங்கு போனார்? திருப்பட்டீஸ்வரம் அணைந்தார். பட்டீஸ்வரத்திற்கு சென்று சேர்ந்தார். அந்த கோவிலுக்கு சென்று அணைந்து திருவாயில் புறத்திறைஞ்சி உள்புக்கு வென்றி விடையவர் கோயில் வலம் கொண்டு வெண்கோட்டு பன்றி கிளைத்தறியாத பாத தாமரை கண்டு முன் தொழுது விழுந்தெழுந்து மொழிமாலை போற்றி செய்தார். என்ன செய்தாரா? சென்று அணைந்து, கோவிலுக்கு சென்று அணைந்து வாயிலின் வழியே திருவாயில் ஏற்கனவே சொல்லி இருக்க, ஒவ்வொரு கோவில்ல ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறை. ஆகவே திருவாயில் புறத்திறைஞ்சி, அந்த கோவிலினது புறவாயிலேயே நின்று வணங்கி, அப்புறம் உள்புக்கு, அதன் பிறகு அந்த கோவிலின் அகத்தே சென்று வென்றி விடையவர் கோயில், வெற்றி தரக்கூடிய ரிஷப வாகனத்தின் மீது அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய இறைவனாகிய சிவபெருமான் உள்ள கோயில் வலங்கொண்டு வலமாக சுற்றி வந்து, சிவபெருமானுக்கு ஒரு அடைமொழி கொடுத்தாரு பாருங்க, வெண்கோட்டு பன்றி கிளைத்து அறியாத பாத தாமரை கண்டு. வெண்மையான கொம்பினை உடைய பன்றியானது பூமியை துளைத்து இறைவனது திரு அடியை தேடிச் சென்று அதனால் பார்க்க முடியாத ஒப்பற்ற அழகான பாத தாமரையை இவர் கண்டார். எப்படி? பன்றியா போனது யாரு? நாராயணன். நாராயணன் பன்றியாக உருவெடுத்து இறைவனது திருவடியை தேட பூமியை அகழ்ந்து கொண்டே போகிறான், வெண்கொம்பை உடைய பன்றியாய். அந்த நாரணனாலேயே தேடி காண முடியாத இறைவனது திருவடியை தான் செலுத்தின அன்பினாலே கண்டு மகிழ்ந்தாரா ஞான சம்பந்தர். ஆகவே அறியாத பாத தாமரை கண்டு முன் தொழுது விழுந்தெழுது, அந்த தாமரை போன்ற திருவடிகளிலே முன்பு வணங்கி நிலத்திலே விழுந்து வணங்கி எழுந்து மொழி மாலை போற்றி இசைத்தார். அழகான தமிழ் சொற்களினால் ஒரு சிறந்த பதிகத்தை பாடி தந்தார். அந்த பதிகம்தான்
பாடல் மறை என தொடங்கக்கூடிய சாதாரி பண்ணில் அமைந்த ஒரு அழகான பதிகம் பாடி முடிச்ச உடனே அருள் வெள்ளத்திறம் பரவி அளப்பரிய ஆனந்த பெருவெள்ளத்திடை மூழ்கி பேராத பெருங்காதல் திருவுள்ள பரிவுடனே செம்பொன் மலை வல்லியார் தரு வள்ளத்து அமுது உண்ட சம்பந்தர் புறத்தணைந்தார். எங்கவா அருள் வெள்ளத்திறம் பரவி இறைவனது ஒப்பற்ற அருள் வெள்ளத்தை நன்கு பாராட்டி தனக்கு இப்படிப்பட்டதாகிய அருளினை காட்டின இறைவனை அந்த இறைவனினது திறத்தினை பரவி புகழ்ந்து பாராட்டி அளப்பரிய ஆனந்த பெருவெள்ளத்து இடைமூழ்கி அளந்து காட்டுதற்கு அறிய இயலாத பெரியதாக பெருக்கெடுத்த ஆனந்த வெள்ளத்து இடைமூழ்கி அந்த வெள்ளத்துல மூழ்கி பேராத பெருங்காதல். ரொம்ப அழகான இடம். இந்த பேராதனாக்க மாற்றமில்லாத பெருங்காதல். இறைவன் மீது ஏதோ இன்று முத்துப்பந்தல் கொடுத்தான்ற அன்பு இல்லை, என்றென்றும் அவன் மீது மாற்றமில்லாத பெரிய அளவினுக்கு உண்டான அன்பை திருவுள்ள பரிவுடனே மிக அழகான தன் உள்ளத்துல கொண்ட பரிவினால் அந்த இறைவனை இடைவிடாது நினைத்து யாரோட நினைத்தாராம்? செம்பொன் மலை வல்லியார், சிறந்த பொன் போன்ற நிறத்தை தரத்தக்க மலைக்கு உரியவளாகிய உமையவள் செம்பொன் வல்லியார், மலையரசன் மகளாகிய உமையம்மையார் தருவள்ளத் தமுது உண்ட அந்த அம்மையினால் தரப்பட்ட பொன் வள்ளத்திலிருந்து பாலினை உண்ட தரு வள்ளம்னா கிண்ணம்னா வள்ளத்து அமுது உண்ட சம்பந்தர் புறத்தணைந்தார். அந்த பிள்ளைய ஞான சம்பந்தர் திருக்கோவிலின் புறத்தே சென்று அடைந்தார். அப்பதியில் அமர்கின்ற ஆளுடைய பிள்ளையார் செப்பரும் சீர் திருவாரை வடதளியில் சென்றிறஞ்சி ஒப்பரிய தமிழ் பாடி உடனமரும் தொண்டருடன் எப்பொருளுமாய் நின்றார் இரும்பூளை எய்தினார். அப்பதியில் அந்த பதியில் விருப்பமுடன் எழுந்தருளி உள்ள அப்பதியில் அமருகின்ற ஆளுடைய பிள்ளையார், அந்த பதியில இருக்கக்கூடியவராகிய ஞான சம்பந்தர் செப்பரும் சீர் திருவாரை வடதளியில் சொல்லுதற்கு அரியதாகிய சிறப்பினை உடைய பழையாறை வடதளியில் சென்று, பழையாறையில 2-3 கோவில், இதுல வடதளின்ற கோவிலுக்கு சென்று இறைஞ்சி இறைவனை வணங்கி ஒப்பரிய தமிழ் பாடி ஒப்புமையில்லாத அளவினுக்கு தன்னுடைய உயர்ந்த தமிழினால் இறைவனை பாடி உடன் அமரும் தொண்டருடன் தன்னோடு உடன் வரக்கூடிய தொண்டர்களோடு எப்பொருளுமாய் நின்ற உலகின் கண் உள்ள எல்லா பொருளுமாய் நின்ற சிவபெருமானை புகழ்ந்து பாராட்டி இரும்பூளை எய்தினார். திருவிரும்பூளை என்ற ஊருக்கு சென்று சேர்ந்தார். இப்ப இந்த பகுதியில பழையாறை வடதளியில பாடின பதிகம் கிடைக்கல. சேக்கிழார் சொல்றார் அங்க பதிகம் பாடியிருந்த சேக்கிழார் காலத்திலேயே இந்த பதிகங்கள்லாம் கிடைக்கல. சேக்கிழாருக்கு முன்பு நம்பியாண்டார் நம்பி தொகுத்த காலத்திலேயும் கிடைக்கல. இந்தந்த தலங்களுக்கு சென்று வந்ததினால், சென்றிருக்கிறார் என்ற குறிப்பு கிடைத்ததினால் அந்த பகுதிகளில் எல்லாம் கூட இவர் பதிகம் பாடியிருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்ற நம்பிக்கையினால் சொல்லப்பட்ட இடம். அதனால அந்த இடத்துல பாடின பதிகம் கிடைக்கவில்லை. பாடி இருக்கலாம், அந்த தலங்களுக்கெல்லாம் சென்று இருந்து வழிபட்டு இருக்கிறார்னா அவருடைய இயல்பு சென்ற தலங்கள் எல்லாம் பாடுவது. அப்ப இந்த வடப்பக்கம் உள்ள பழையாறையில பாடி இருக்கணும், வடதளியில கிடைக்கல. அங்கிருந்து எங்க செய்தார்? அந்த ஊரை விட்டு திருவிரும்பூளை என்ற தலத்தினுக்கு வந்து சேர்ந்தார். தேவர் பிரான் அமர்ந்த திரு இரும்பூளை சென்றெய்த
காவண நீள் தோரணங்கள் நாட்டியுடன் களிசிறப்ப பூவன மாலைகள் நாற்றி பூரண பொற்குடத்து நிறைத்து அங்கு யாவர்களும் போற்றி செய்ப்ப திருத்தொண்டர் எதிர்கொண்டார். இதையும் நாம பல இடங்கள்ல பார்த்து இருக்கிறோம். தலந்தோறும் பயணிக்கக்கூடிய ஞான சம்பந்தர ஒவ்வொரு தலத்தில் உள்ள மக்களும் இறை அன்பர்களும் எவ்வாறு வரவேற்றார்கள். இந்த வரவேற்பு ஒரு இயல்பான ஒன்று. இதை நான் மேற்கோளாக கூட காட்டியிருக்கிறேன். அந்த காலத்தில் அப்படி வரவேற்கக்கூடிய மரபு உண்டு. இன்னமும் சில இடங்களில் அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, தேவர் பிரான் அமர்ந்த திரு இரும்பூளை சென்றெய்தல். திரு இரும்பூளை என்கின்ற நகரினுக்கு தேவர் பிரான், தேவர்களுக்கு தலைவனாகிய சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த தலத்தினுக்கு சம்பந்தர் செல்ல காவண நீள் தோரணங்கள், இந்த ஊருக்குள்ள நுழையும் போது இரு பக்கமும் சோலைகளில் இருக்கக்கூடிய நல்ல அழகான தோரணங்களை கொண்டு கட்டி, தோரணம் தெரியும், நாட்டி உடன் களி சிறப்ப தோரணங்களை நட்டு இரு மருங்கிலும் மலர்களை கட்டி களி சிறப்பு பூவன மாலைகள் நாற்றி மகிழ்வோடும் ஆரவாரத்தோடும் நரிய நறுமணம் மிக்க மலர்களால் கோர்க்கப்பட்ட மாலைகளையும் நாற்றி வளைவு வளைவாக கட்டி பூரண பொற்குடன் நிறைத்து, பொன்னால் செய்யப்பட்ட குடத்துல நீரை வைத்து அதன் மீது மாவிலை, அதன் மீது ஒரு முழு தேங்காய் வத்திரம் இவைகளை எல்லாம் வைத்து அதை நிறைத்து அங்கு யாவர்களும் போற்றி செய்ப்ப, அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒரு மனதாய் போற்றி புகழுதற்கு உரிய ஞான சம்பந்தரை எதிர்கொண்டு அழைக்க திருத்தொண்டர் எதிர்கொண்டார். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திருவிரும்புழையில் இருக்கக்கூடிய அடியவர்கள் இப்படிப்பட்டதோர் வரவேற்ப ஞான சம்பந்தருக்கு அளித்து மகிழ்ந்தார்கள். சரி, வண்தமிழின் மொழி விரகர் மணிமுத்தின் சிவிகையினை தொண்டர் குழாத்து எதிர் இழிந்து அங்கு அவர் தொழ தாழும் தொழுதே அண்டர்பிரான் கோயிலினை அணைந்திறைஞ்சி முன்னின்று பண்டரும் இன்னிசை பதிகம் பரம்பொருளை பாடுவார். எப்படியா? வண்தமிழின் மொழி விரகர். வண்தமிழ்னா வளமான தமிழ். நகரம் 3 சுழி நகரம், அதை பார்த்துக்கணும். 2 சுழி நகரம் போட்டா வலுவான தமிழ். இது வன் தமிழ் அப்படின்னாக்க வளமான தமிழ். நெடுங்காலமாக இருக்கக்கூடியது ஒரு மொழி. அதுல வளத்தினுக்கு குறைவே இல்லை. அந்த மொழியின் விரகர் அப்படின்னா அந்த மொழியை வளம் பொருந்திய மொழியாக அறிந்தவராகிய விரகர்னாக்க அதன் பால் ஈடுபாடு காட்டக்கூடியவராகிய சம்பந்தர் மணிமுத்தின் சிவிகையினை, அழகான ஒளி சிந்தக்கூடிய முத்துக்களால் அமைக்க பெற்ற சிவிகை பல்லக்கில் இருந்து தொண்டர் குழாத்து எதிர் இழிந்து, தன்னை எதிர்கொண்டு வரவேற்கக்கூடிய தொண்டர்கள் குழுவின் முன்னே அந்த பல்லக்கில் இருந்து நின்ற, எதிராக நின்ற பல்லக்கில் இருந்து இழிந்துன இறங்கி அங்கு அவர் தொழ, இவரை எதிர்கொண்டு அழைத்தவர்களாகிய அடியவர்கள் பல்லக்கில் இருந்து இறங்கக்கூடிய சம்பந்தரை தொழ தாமும் தொழுது, அடியவர்கள் தன்னை தொழுகின்ற அதே நேரத்துல அந்த அடியவர்களையும் சம்பந்தர் வணங்கினார். இதுதான் இறையருள் பெற்று இவர் உயர்ந்தவர் தான். ஆனால் உலக அனுபவமும் வயதும் என்ற அளவிலே சிறியவர். அதனால தன்னை எதிர்கொண்டு தன்னை சிறப்பிக்க வந்த அடியவர்களெல்லாம் தன்னை தொழுத போதே தானும் அந்த அடியவர்களை தொழுதார். ஆகவே தாமும் தொழுதே
அண்டர் பிரான் கோயிலினை, அண்டர்னா தேவர்கள், பிரான்னா தலைவன், தேவர்கள் தலைவனாகிய சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய கோயிலினை அணைந்து அருகாக சென்று இறைஞ்சி அந்த இறைவனை புகழ்ந்து முன் நின்று அந்த கோவிலின் முன்னாக நின்று பண்டரும் இன்னிசை பதிகம் பரம்பொருளை பாடுவார் மிக இனிய பண்ணோடு கூடிய அழகான பதிகம் ஒன்றை அங்கு பாடி அருளினார். அந்த ஊர்ல பாடின பதிகம் சீரார் கழலே என தொடங்கக்கூடிய இந்தள பண்ணில் அமைந்த பதிகம். இந்த பதிகத்திலையும் என்ன செய்திருக்கிறார்னா, அடியவர்களிடம் பலவேறு விதமான வினாக்களை கேட்டு அதற்குரிய விடையாகவும் தந்துள்ளார். இந்த மாதிரி பாடுதற்கு வினா விடை பதிகம்னு பேரு. ஏற்கனவே அப்படி ஒன்று பாடினார்னு பார்த்தோம். அதே போல இந்த இடத்திலும் அந்த அடியவர்களுக்கு உரியதாகிய விளக்கங்களை தர வேண்டி இவரே வினாக்களை எழுப்பி அந்த வினாக்களுக்கு உரியதாகிய விடையை இவரே தந்து பதிகத்தை பாடியிருக்கிறார். அந்த பதிகத்தின் தொடக்கம் சீரார் கழலே என்று தொடங்கக்கூடிய பதிகம். அதை இந்தள பண்ணில் அமைத்து பாடியிருக்கிறார். அடுத்த பாட்டு. நிகரிலா மேரு வரை அணுவாக நீண்டானை நுகர்கின்ற தொண்டர் தமக்கு அமுதாகிய நொய்யானை தக ஒன்ற அடியவர்கள் தமை வினவி தமிழ் விரகர் பகர்கின்ற அருமறையின் பொருள் விரிய பாடினார். நிகரிலா மேரு வரை, வரைனா மலை, மேரு மலை, நிகரில்லாதனா ஒப்புமை கூற முடியாத பெரியதாகிய அந்த மேருமலையை ஓர் அணுவாகுமாறு தூக்கினார். மேரு வரை அணுவாக நீண்டான். அந்த மேருமலை ஒரு அணு மாறி காட்சி அளிக்கிற அளவுக்கு மண்ணோடு விண்ணாக தோற்றம் கொண்டவன் சிவபெருமான். எப்படி பாசுரங்கள் ஆழ்வார் பாடுவர், உலகத்தை காப்பாற்றுவதற்கு பன்றி அவதாரம் எடுத்த பொழுது பெருமான் அந்த எடுத்த அந்த பூமியில் அவர் நிற்கிறாராம். அவரினுடைய கால் தண்டை மேருமலைக்கு ஒரு மகுடம் சுற்றியது போல இருந்தது. அப்ப மேருமலையை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்த தோற்றம்னு எழுதிட்டார். சேக்கிழார் என்ன பண்ணார் பாருங்க. சிவபெருமான் எடுத்த ஒளி வடிவத்தை பார்த்ததன் பின் அவ்வாறு உயர்ந்த சிவபெருமானினது வடிவத்திற்கு முன்பு ஒப்பிலாது உயர்ந்து காணப்படக்கூடிய மேருமலை கூட ஒரு அணுவாக ஒரு துகள் போல் காட்சி அளித்தது. ஒன்றும் வேண்டாம், வான வழியில இந்த ராக்கெட் மூலமாக பயணிக்கிறார்கள் அல்லவா வானவெளி வீரர்கள். அவர்கள் பல நேரம் அந்த வானவழியிலிருந்து கோள்களை எல்லாம் படம் எடுப்பார்கள். பார்த்தீர்கள் என்றால் ஒரு புள்ளியை காண்பித்து இதுதான் வானவெளியிலிருந்து எடுக்கப்பட்ட நாம் வசிக்கக்கூடிய பூமின்னு ஒரு புள்ளியை காமிப்பார்கள். அது போல இந்த சிவபெருமான் எடுத்த மிக நீண்ட உருவம், அந்த உருவத்தின் முன்னாக நிகரில்லாத மேரு மலை கூட ஒரு அணுவாக தோன்றியதாம். அந்த அளவுக்கு நீண்ட வடிவெடுத்து நீண்டானை நுகர்கின்ற தொண்டர் தமக்கு அமுதாகிய நொய்யனை. அந்த இறைவனை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, அந்த இறைவனை யாரெல்லாம் உண்மை என்று எண்ணுகிறார்களோ, அந்த இறைவனை பெருமை உடையவனாக கருதி துய்ப்பவனாகவும் உய்ப்பவனாகவும் அவனைத்தான் நாம் அனுபவிக்கிறோம். அவன்தான் நம்மை இந்த உலகியல் பற்றுக்களிலிருந்து உய்விக்க போகிறேன் என்று உணர்ந்து செயல்படுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அந்த இறைவனை
தாமாக எண்ணி தம் உள்ளத்தினுள்ளே துய்க்கக்கூடிய அடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. அமுதாகிய நொய்யனை, நொய்யன்னாக்க எளியவன், அமுதாகியன்னு சொன்னாக்க அமுதம் போன்று உயர்ந்தவன், அதே நேரத்துல அவன் நொய்யவன், மிக மிக எளிதான். இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய ஆச்சரியமான முரண்பாடுதான் நமக்கு பெரிய அருள். அவ்வளவு பெரியவன் அன்பினை காட்டினால் அவ்வளவு சிறியவனா மாறிடும். அவனை கண்டு நாம பிரமிப்போம். அவனது அறிவை, ஆற்றலை கண்டு பிரமிக்க கூடிய அளவுல உயர்ந்தவனாய் இருப்பான். அவன் பால் கொண்ட காதலினை நாம வெளிப்படுத்தினால் நமக்கு மிக அணுகாமையில் இருக்கக்கூடிய, அணுகுதற்கு உரியவனான மிக பெரிய அன்பனாய் நம்மிடம் இருக்கு. இந்த முரண்பாடுதான் இறைவன் கிட்ட இருக்கிற சிறப்பு. எப்படின்னாக்க நாம ஏன் எங்க தவறு பண்ணுகிறோம்ன்றதுக்கு ஒரு மேற்கோள். ஒரு ஆசிரியர் என்ன பண்ணார், தான் ஓய்வு பெற்றதன் பிறகு அந்த ஓய்வு பெற்றதற்கு அடுத்த நாள் தன்னிடம் கல்வி கற்ற பலரை விருந்துக்கு அழைத்தார். எல்லோரையும் வர சொன்னார். எல்லோரும் வந்தார்கள். ஒவ்வொருவரும் சமூகத்துல ஒவ்வொரு பொறுப்புல இருந்தவர்கள். ஒருவர் பெரிய மருத்துவர், ஒருவர் ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி, ஒருவர் நீதிபதி, பல்வேறு விதமான, சிலர் சாதாரண பணியில் இருந்தவர்கள். ஆனால் அனைவரும் அந்த ஆசிரியரிடம் படித்து வந்தவர்கள் எல்லாம் அவருக்கு உண்டான பேச்செல்லாம் கொஞ்சம் அப்படி கண்ணியத்தோடு பேசிக்கொண்டிருக்க ஆசிரியரை காணும். சிறிது நேரம் கழிச்சு ஆசிரியர் ஒரு பெரிய பாத்திரத்தை அதுல தேநீரை நிரப்பி கொண்டு இவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தார். வந்து தன் கையில வெவ்வேறு விதமான கோப்பைகள், மண்ணால் செய்த கோப்பை, பீங்கானால் செய்த கோப்பை, உலோகம், பொன், வெள்ளி, கண்ணாடி இவைகளினால் செய்த கோப்பைகள்லாம் இருந்தன. எல்லா கோப்பைகளையும் வைத்து தேநீரை ஊற்றி எல்லோரையும் எடுத்துக்க சொன்னார். எல்லோரும் எடுத்துக்கொண்டார். எடுத்து தேநீர் அருந்தி கொண்டிருக்கும் போது ஒரு கேள்வி கேட்டார். நான் இப்பொழுது ஒரு கேள்வி கேட்க போகிறேன், எல்லோரும் உண்மையான பதிலை சொல்லணும். என்ன? இங்கு வந்திருக்கிறீர்களே எல்லோரும் ஒரு காலத்தில் என்னிடம் படித்த மாணவர்கள். அப்பொழுது நீங்கள் எவ்வாறு இருந்தீர்களோ அதுபோல் இப்பொழுது உங்களால் எல்லோரிடமும் சகஜமாக பழக முடிகிறதான்னு கேட்டார். எல்லோரும் தயங்கினார்கள். அப்புறம் சொன்னார்கள் இல்லை அப்படின்னு. உடனே அவர் வேடிக்கையாக சொன்ன, உங்கள் கையில் இருக்கக்கூடிய கோப்பைகளை பாருங்கள். சில கோப்பைகள் மண்ணால் ஆனவை, சில கோப்பைகள் கண்ணாடி, சில கோப்பைகள் பீங்கான், சிலது உலோகம், சிலது பொன், வெள்ளி, இப்படி எல்லாம் இருக்கிறது. இந்த கோப்பைகளா உங்களை அங்கீகரிக்கிறது? அதன் உள்ள இருக்கக்கூடிய தேநீர் தானே. கோப்பைகள் எதுவானால் என்ன, உள்ள இருக்கிற தேநீர் தானே நமக்கு முக்கியம். அது போல நீங்கள் வகிக்கக்கூடிய பதவி எதுவாக இருந்தால் என்ன, என் மாணாக்கர்கள் என்கின்ற அந்த அன்பு ஒன்றுதானே எல்லோரையும் ஒருவரை ஒருவர் சமமாக பார்க்கக்கூடிய மனத்தை தந்திருக்க வேண்டும். ஆகவே உங்களினுடைய பதவியோ உங்களினுடைய தகுதியோ நீங்கள் பணியாற்றக்கூடிய அலுவலகத்திற்கு உரியது. அதை அந்த அலுவலகத்துல வைத்திருங்க. அந்த அலுவலகத்தை விட்டு மற்றவர்களோடு பழக வருகிறீர்கள் என்றால் அந்த பணி என்கின்ற கோப்பைகள் எதுவாக இருந்தாலும் அதை புறமாக வையுங்கள். அதன் உள்ளாக இருக்கக்கூடிய தேநீர் போல உள்ளாக எல்லார் மட்டும் ஒரு தன்மைத்தான அன்பை காட்டு. இதுதான் இறைவன். என்ன அழகு! இறைவனால் படைக்கப்பட்ட மாந்தர்கள் எல்லோரும் ஒரு தன்மைத்தான நிலையில இல்ல, இருக்கவும் முடியாது. ஆனால் அந்த இறைவன் மாட்டு எல்லோரும் அன்பு செலுத்தினோம்னா நாம தகுதியால,
வளர்ச்சியால, வாழும் முறையால, வாழ்க்கை அமைந்த நிலையில வேறுபட்டு இருந்தாலும் நம் உள்ளத்துல இறை பக்தி என்ற ஒன்றினால் ஒன்றுபட்டு விடுகிறோம் இல்லையா? அதனால்தான் அடியவர்கள் எல்லாம் பாருங்க, பெரிய புராணத்திலே வரக்கூடிய அடியவர்கள் சிலர் மட்பாண்டம் செய்பவர்கள், சிலர் துணி வெளுப்பவர்கள், சிலர் போர் வீரர்கள், சிலர் அமைச்சர்கள், சிலர் அரசர்கள். ஏன் இப்படிப்பட்ட வேறுபாடு மிக்க மக்கள்? எல்லோரும் செய்தொழிலால் வேறுபட்டவர்கள். ஆனால் இறை என்கின்ற ஒன்றிலே மனத்திலே ஒருமித்த சிந்தனை உடையவர். இதுதான் பக்தியினது. நம்ம சமத்துவம்லாம் என்னமோ சொல்லி கொண்டு இருக்கிறோம். கம்யூனிசம், சமத்துவம், இதுதான் அடிப்படையான சமத்துவம். இத முதல்ல தெரிஞ்சு, பக்திமை என்கின்ற ஒன்றுதான் அடிப்படை. அதனை கொண்டிருக்கக்கூடிய உள்ளம்தான் இங்க தேவை. அதை கொண்டிருக்கக்கூடிய மாந்தர்கள் என்ன விதமான தகுதியில வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த தகுதிகள் இங்கு பொருட்படுத்துவதில்லை. ஏனென்றால் இறைவனே அந்த தகுதியை பொருட்படுத்தவில்லை. அவன் நொய்யனாய் இருக்கிறான். ரொம்ப சாமானியனா எளியவனா இருக்கான். அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலுக்கும் அவனிடம் உண்டானதாகிய செல்வத்தினுக்கும் அவன் ரொம்ப பெரிய மனிதன் போல நடந்து கொள்ளலாம். பெரிய அளவுல ஈகோவோட இருக்கலாம். அதெல்லாம் அவன்கிட்ட இல்லை. அவன் நொய்யனாய் இருக்கிறான். அதுதான் இறைவன். நீங்க மேலும் மேலும் உயர உயர உங்கள் மனத்திலே உங்களை அறியாமல் இந்த நொய்மைன்ற குணம், எளியனாம் தன்மைன்ற ஒரு மனோநிலை இருக்கும். அப்பொழுதுதான் உங்களை மக்கள் நேசிப்பார்கள். அப்பொழுதுதான் உங்களாலும் இந்த உலகை பார்க்க முடியும். அதனால இறைவனே நொய்யனாய் இருக்கிறான். அப்ப நாமெல்லாம் எந்த மூலைக்கு? நொய்யானை தக ஒன்ற அடியார்கள் தமை வினவி, அந்த இறைவனினது தன்மையை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களை தமை வினவி, அவர்களை முறையாக கேள்வி கேட்டு அதற்கு உரிய விடை தருவதாக தமிழ் விரகர் பகருகின்ற அருமறையின், அடியவர்கள் வினா கேட்பதாகவும் அதற்கு இவர் விடை கூறுவதாகவும் அமைக்க பெற்ற வினாவிடை பதிகமாக பொருள் விரிய பாடினார். அந்த வினாவிடையின் வாயிலாக இறைவனினது பேரருளை, அவனது உன்னத நிலையை, அவனது உயர்வை எடுத்து விளக்குவதாக பாடினார். இவ்வாறு பாடுதலுக்கு பேரு வினாவிடை பதிகம்னு பேரு. அந்த பதிகம் பாடினார். அதனோடு இன்று நிறுத்துவோம். நாளை ராமாயணத்தில் தொடரும்.